இயேசுவில் பிரியமானவர்களே, அனைவரையும் அன்போடு வாழ்த்துவதிலே வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் ஒரு முறை ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் இந்த ஆராதனை வழியாக உங்களை சந்திப்பதற்கும் ஆண்டவர் இந்த வாக்கியத்திற்காக நன்றி சொல்கிறேன். இருக்கிற இடங்களில் நீ கைகளிலே பரிசுத்த வேதாகமத்தையும் 200 ஆண்டு கிரயத்தையும் கையில் வைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை காலை ஆராதனையாக நடத்த இருக்கிறோம். நீங்கள் யாவரும் ஜெபத்தோடும் இந்த ஆராதனையில் பங்கு பெற நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அருள்நாத நாமத்தில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவாரனுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். துதியில் மத்தியில் வாசம் செய்கிற தூயாதி தூயவரே, பரிசுத்தரே, நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, இரக்கம் உள்ளவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவர், இந்த மாதத்தின் ஆண்டவரே 30ஆம் தேதிக்காக கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் சொல்கிறோம். இந்த காலவெளியிலும் திருச்சபையின் ஊழியக்காரராக பாடல் குழுவாக திருச்சென் மக்களாக இணைந்து உம்மை ஆராதிக்க இருக்கிறோம். தொலைக்காட்சி வழியாக இணையத்தின் வழியாக உம்மை ஆராதிக்கிற உம்மை நோக்கி பார்க்கிற யாவரையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள், பாவிகள், உங்களுடைய பாவத்தை தேவாக மன்னித்து குறைகளை தேவாக மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இல்லை பங்கு வருகிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், எனக்கு தேவை பொதுமக்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கீதங்களிலே 17வது பாடல் ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து சத்தத்தோடு நாம் பாடுவோம். 17வது கீதங்கள். ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். நீத முதற் பொருளாய் நின்றருள் சர்வேசம். நீத முதற் பொருளாய் நின்றருள் சர்வேசம். நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசம். நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசம். நிறைந்த சத்திய ஞான மனோகர் உறைந்த நித்திய வேத குணாகர். நிறைந்த சத்திய ஞான மனோகர் உறைந்த நித்திய வேத குணாகர். நீடு வாரி திரை சூழ் வேதினி மூடு பாவை இருள் மூடவே அருள் செய். ஆதி பிதா குமார் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். எங்கனும் நிறைந்த நாதர் பரிசுத்தர்கள் என்றென்றைக்கும் பணிபாத துங்கமரை பிரபோத கடைசி நடு சோதனை செய் அதிநீத பங்கில்லான் தாவும் இல்லான் பகரடி முடிவில்லான்
பங்கில்லான் தாபம் இல்லான் பகரடி முடிவில்லான் பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என்னும் பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என்னும் பண்பதாய் சுயம்புவேகம் அன்பிறக்கதையான பிரபாகன் பண்பதாய் சுயம்புவேகம் அன்பிறக்கதையான பிரபாகன் பாதத்து சிசிப்பு பாதனத்தையும் பண்பாய் நடத்தியருள் ஆதி பீதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் சோத்ரம் திரியேகர்க்கு அனவரதமும் சோத்ரம் நிலி செங்கோல் கை கொண்டு நடத்தினால் நாம் நிலத்தில்லாமல் அழிந்து ஏதொரு நரகில் தள்ளுண்டு பாடிவோம் என்று தேவ திருவுளம் உணர்ந்து பாதக கோயில் தந்த பாலையை சுவை கொண்டு பாலக கோயில் தந்த பாலனை சுவை கொண்டு பரங்கள் செய்தையை வைத்தனது நன்று பரங்கள் செய்தையை வைத்தனது நன்று பகர்ந்த தன்னடியார் குரு சஞ்சலம் இடைஞ்சல் வந்த போதே தயவாகை பகர்ந்த தன்னடியார் குரு சஞ்சலம் இடைஞ்சல் வந்த போதே தயவாகை பாரில் ஏறிடும் ஞான சேதம் சூரியன் முன்னிருள் போலவே சிதறும் ஆதி பீதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் சோத்ரம் திரியேகர்க்கு அனவரதமும் சோத்ரம் ஆதி பீதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் சோத்ரம் திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்ரம். நின்றவாறே ஆராதனை செய்வோமாக. காலை ஆராதனை முறைமை. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை எல்லாம் உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபடுவருமாய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்குன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உன் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்குன்பாக நீதிமான் அல்லாத நாளே அடியேனை நியாயந்திருக்க பிரவேசியாதையும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுற்றி இருப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பிரியமான கர்த்தர் பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுத்தும் இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்து தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுமென்றே அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷத்து கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்க நீங்கள் யாவரும் சுத்திரத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில்
என்னுடன் கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். முழங்கால் படியிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்பு நாடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்கள் சுகமில்லை ஆடலும் ஆண்டவரே, தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தில் தூக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உடலாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருள்ளோம். தேவனே, எப்போதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமாக இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையின் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகி சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்கள் ஆயினும் உமது மிகுந்த இரக்கத்தினால் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை கட்டு விடுதலையாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றனுள்ள லப்தங்களுக்கு தாரும். எங்கள் விரதமான சொல்லுக்கு நான் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் பலமின் மகிமையும் என்னுடைய விடவிலே. ஆமென். ஆண்டவர் எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் முடிப்புகளை அறிவிக்கும். தேவனே, எங்கள் ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. சங்கீதம் 95 பாடலாக நான் பாடுவோம். எழுந்து நின்று நான் பாடுவோம். கர்த்தருக்கு பெருமாய் பாடி நம்முடைய கண்மலையை சங்கீதம் பண்ண கடவோம் வாருங்கள். தூய்த்தருடைய சந்திக்கும் முன்பாக வந்து சங்கீதத்தை பாட கடவோம். கர்த்தரில் மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமியில் ஒரு கையில் இருக்கிறது. பரலோகங்களும் அவருடையவைகள். சமுத்திரமுடையது அவரை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து மனதால் பலியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாம் ஒருமை ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும். ஆமென். இந்த சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கொண்டு போதும் சோழினாலும் நடந்தது போல உங்களுக்கு கடினப்படுத்தாதேயுங்கள்.
அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் சந்ததியை ஆரோசித்து அருள்மொழி பிரதிநிதிகளும் என்னுடைய சொல்லி என்னுடைய பிரசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டு பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட விசேஷத்த சங்கீதம் 2வது சங்கீதம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 2 நம் யாவரும் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணுவதற்கு விரோதமாகவும் உங்கள் ராஜாக்கள் எழுந்து அதிகாரிகள் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீச்சிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவரோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் வேறம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கொளால் அவள் நொறுக்கி குய்யக்களத்தி போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக்கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உட்காருவோம். திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ நான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார் என்பது வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று 100வது சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். சங்கீதம் 100.
பூமியின் குடிகளே எல்லாருக்கும் தலைமையிடமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரை தேடுங்கள், நாமல்ல அவர் நம்மை உண்டாக்கினார். நாமுடைய ஜனங்களும் அவர் பெற்ற நாடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வானத்தையும் பூமி படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியிடத்தில் உற்பத்திருந்தார். பொன்பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலர் மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 நாள் மரித்தொடர்ந்து எழுந்தளினார். மரணத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறார். அவரிடத்தில் உயிரோடு மருத்துவரையும் ஏந்திரக்கு வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சர்வத்துதலும் நித்தியனோடு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரும் ஆயுளும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தில் தாரும். எங்கள் விரதமாற்ற சொல் நான் நினைக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவினை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரே அல்லாமல் எங்கள் காலத்தில் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரனே எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளாதேயும். ஜெபம் செய்வோம். பெந்தேகோஸ்தே நாள் பண்ணுவதும் 1ஆம் ஞாயிற்குரிய சொர்க்க ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய செல்வம் ஞானம் அறிவும் பெரியவர்களாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவளை நீர் கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினபடியால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உம்முடைய திருத்துவ தன்மையில் காணப்படுகிற ஒற்றுமையை நாங்கள் எங்கள் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் உருவாக்க எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணம் ஏக சிந்தை விருப்பமாகிய தேவனே, உம்மை அறிவதற்கு ஜீவன், உம்மை சேவிப்பு மெய்சியாதினம் தேவனை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராக நாங்கள் எந்த விரோத பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்நாள் வரை எங்கள் சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மதுபகிர்ந்த வல்லமையை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்குப்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் ஆகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதி ஏற்கிறது செய்வதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையால் நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பேராயர் மேலும் குருமார்கள் மேலும் உதவி குருமார்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவள் விசாரணை கோப்பிக்கொண்டுள்ள சபைகள் மேலும்
ஆரோக்கியம் தருகிற நம்முடைய கிருபையாவை அனுப்பி அவர் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசிரதமாய் பண்ணி அவர் மேல் ஓயாமல் பெற்றதிலும் கர்த்தாவே எங்கள் காரியத்தின் மத்தியஸ்தமாகிய இயேசு கிறிஸ்து மகிமையுண்டாகதை கட்டளையிட்டருளும். நம்முடைய தேசத்தில் பரவி கொண்டிருக்கிற கொரோனா தொற்றுக்காக கருப்பு பூஞ்சை இந்த நோய்க்காக நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் சுதந்திரபடியாக வேண்டிக் கொள்வோம். இந்த புயலால் பாதிக்கப்பட்டவர்கள், டவதே புயலால், யாஸ் புயலால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் கர்த்தர் விடுதலை தரும்படியாக, அநேக இழப்புகள், அநேக உயிர் சேதங்கள் தேவன் தாமே தயவாக மனமிறங்கும்படியாக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவசாய நலன்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. வாழை மரங்கள் சாய்ந்திருக்கிறது. அதேபோல் ஒடிசா மாநிலத்தில், மேற்கு வங்காளத்தில் அதிகமான பாதிப்புகள். தேவன் தாமே மனமிறங்கி ஒவ்வொரு பாதுகாத்துக்கும்படியாக, ஆஸ்வதிக்கும்படியாக, இழப்புகளுக்கு ஏற்ற உதவி அரசாங்கம் போல கொடுக்கும்படியாக அவர்களுக்காக ஜெபம் செய்வோம். உடைமை இழந்தவர்களுக்காக, ஒரு ஆறுதலுக்காக நாம் யாவரும் வேண்டிக் கொள்வோம். தமிழகத்திலே கோவை மாவட்டத்தில் பரவி வருகிற, அதிகமாக பரவி கொண்டிருக்கிற கொரோனா தொற்று கர்த்தர் விடுதலை தரும்படியாக, சென்னையில் படிப்படியாக குறைந்து கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லி கோவை மாவட்டத்திலும் கர்த்தர் விடுதலை தரும்படியாக நம்ம அதற்காக பாரத்தோடு ஜெபம் செய்வோம். நம்முடைய தமிழகத்திலே கர்த்தர் ஒரு நல்ல ஒரு விடுதலை தரும்படியாக அதற்காக நாம் பாரத்தோடு ஜெபம் செய்வோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, உயிரிழந்த மக்களுக்காக, குடும்பங்களுக்காக, ஆறுதலுக்காக ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த மே மாதம் 30ஆம் தேதி இன்று வரையும் எங்கள் கிருபையாக நடத்தி வந்தீங்க சுவாமி. மே மாதம் 1ஆம் தேதி கண்டோம். 30ஆம் தேதி இந்த மாதத்தின் இறுதி பகுதியாக கடந்து வர என் தேவ கிருபை செய்தீங்க சுவாமி. ஆபத்தான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவன் கிருபையாகலை பாதுகாத்து 30 நாட்களும் ஒரு குறைவில்லாமல் பாதுகாத்து ஜீவனோடும் சுகத்தோடு பலத்தோடு வாழ்வதற்கு என் தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறீங்க சுவாமி. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆஸ்பத்திரிக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக திருச்சபையாக நான் பாரத்தோடு செபிக்கிறோம். என் தேவன் தாமே விடுதலை தரும்படியாக செபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுவாமி அந்த நோய் தொற்றில் விடுதலை தரும்படியாக செபிக்கிறோம். தங்கள் அருமையான மக்கள் இழந்து தவிக்கிற குடும்பத்தாருக்கு என் தேவன் ஆறுதல் தரும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டு உயிரிழப்பு வராதபடிக்கு ஆண்டவரே என் தேவன் எல்லாரும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளையும், வாலிபர்களையும், பெரியவர்களையும் என் தேவன் பாதுகாத்துக் செபிக்கிறோம். அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகளை என் தேவன் அறிந்திருக்கிறீங்க சுவாமி. என் தேவன் தான் மனமிறங்கி கத்தாவே இந்த தொற்றுக்கு தேசத்தில் அகன்று போகும்படியாக, உலகத்தை விட்டு அகன்று போகும்படியாக மக்கள் சுபிட்சமாக மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஏற்ற சூழலை என் தேவன் ஏற்படுத்த செபிக்கிறோம். உம்மால் கொடாக்காரி ஒன்றுமில்லை சுவாமி. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய முயற்சி, உலக முயற்சி, என்னுடைய விஞ்ஞானம், அறிவியல் ஒன்றுமேல சுவாமி உங்களுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவன் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் விடுதலையும் என் தேவன் தருவதற்காக சோதனை சொல்கிறோம். பணி செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாதி மருளுக்கு ஜெபிக்கிறோம். அநேக மருத்துவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் கத்தாவே. மற்றவர்களை பாதுகாக்கிற பணியில் ஆண்டவரை கத்தாவே உயிரை பணம் வைத்து ஆண்டவரை கத்த பணி செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் அவர்களையும் அவருடைய குடும்பத்தை பாதுகாத்துக்குள் மன்றாடுகிறோம். அவர் எடுக்கிற பிரயாசங்கள் கத்தாவே மக்களுக்கு ஆசிரதமாக இருக்கட்டும். எனக்கு இந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு நீக்கி கத்தாவே எல்லா கத்தாவே மாநிலங்களும் மாவட்டங்களிலும் கதை போதுமான ஆக்சிஜனை தேவன் தரும்படியாக செபிக்கிறோம். அதேபோல் கத்தாவே மறுபடியும் தொற்று பரவாதபடிக்கு படிப்படியாக குறைய, மறுபடியும் ஆண்டதை கடைகள் திறக்கப்பட, மக்கள் இயல்பு நிலை வாழ, ஆண்ட தொழில்கள் சிறக்க தேவை செபிக்கிறோம். ஆட்சியாளர் எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் என் தேவன் கதை ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். அதே போல கத்தாவே டப்தே புயலினாலே, யாஸ் புயலினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் சாமி. பார்த்தோடு ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே கத்தாவே தொடர்ந்து இது போன்ற கத்தாவே இயற்கை சீற்றங்களுக்கு விலகி பாதுகாத்து கொண்டாடுகிறோம். கத்தாவே மக்கள் சுவாமி பல்வேறு காரியங்கள் இழந்திருக்கிறார்கள். உடைமைகளை இழந்திருக்கிறார்கள், உயிர்களை இழந்திருக்கிறார்கள் சுவாமி, விவசாயத்தை இழந்திருக்கிறார்கள். என் தேவன் கிருபையை மனவரைக்கும் மறுபடியுமாக அரசாங்க உதவி கிடைக்கவும், மக்கள் மறுபடியுமாக ஏழ்மொழி திரும்பவும் கிருபை ஜெபிக்கிறோம். வெள்ளம் வடிகட்டு கத்தாவே அரசாங்கம் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் அந்த மக்களுக்கு ஆசிரதமாக திரும்ப ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள், வாழ்வில் பெரியவர்கள் அனைவரையும் ஆசிரியக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம்.
சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவத்தை அவர் பிதாவே, அபாத்திரான மனிதர் எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவி அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தேவுக்காகவும் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் எம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலை மதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் பயமடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியிருந்த எதிர்பாக இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீர்வ நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலும் உடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவை செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மை மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. அனைவருக்காருவோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தூய மத்திய ஆலயத்தின் வழியாக வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் ஆசீர்வாதத்தையும் கூறிக்கொள்கிறேன். தொலைக்காட்சி வழியாக இணையதளத்தின் வழியாக இந்த ஆற்றை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக உங்களை வடிவமாக அன்போடு வாழ்த்துகிறேன். பரிசுத்த வாக்கு அறிக்கைகள். தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் புளியங்குடி சேகரம் புளியங்குடி தூய மத்தியாவின் ஆலயத்தை சேர்ந்த திரு பா ஜெபமணித்துறை திருமதி ஜே ஜெபக்கணி அவள் மகள் மரியஸ்லினாவும், தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி ராசிய திருமண்டலம் பிச்சிவிளை சேகரம் தேரி குடியிருப்பு சபையை சேர்ந்த திரு எஸ் ஜெயராஜ் திருமதி கே மெர்சியஸ்தர் மகன் ஜபா வஸ்லியும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். திருமணம் இணைக்கக்கூடாதபடிக்கு நியாயமான தடை காரணம் ஏதாவது தெரியுமானால் சேகர தலைவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் புளியங்குடி சேகரம் புளியங்குடி தூய மத்தியாவின் ஆலயத்தை சேர்ந்த திரு எஸ் ஜெயராஜ் திருமதி சந்திரா அவர்களின் மகள் ஜெனிஃபரும், தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் ரெட்டியார்பட்டி சேகரம் ரெட்டியார்பட்டி தூய யோவான் ஆலயத்தை சேர்ந்த திரு எஸ் பொன்னுத்துறை திருமதி மரிய புஷ்பம் அவரின் மகன் ஜோசப்பும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இவர் இருவரையும் திருமணம் இணைக்கக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் ஏதாவது தெரியுமானால் சேகர தலைவருக்கு எழுத்துடன் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. மணமக்களுக்காக ஜெபம் செய்வோம். நெருக்கடியான காலகட்டங்கள் ஆண்டதாமே தடையின்றி திருமணத்தை நடத்தி தரும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். மணமக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் பலப்படுத்தும்படியாக பெற்றோரை பலப்படுத்தும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்க நண்பர் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். திருமணத்துக்காக ஆயத்தப்படுகிற மணமக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நான் ஜெபிக்கிறோம். சுவாமி, இந்த காரியத்தை நீங்களே ஏற்படுத்தி கொடுத்தீங்க. ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவர் திருமணத்தின் தேவன் நேர்த்தியாக நடத்தி திரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மால் கொடாகாரி ஒன்றுமே இல்லை சுவாமி, உம்மால் எல்லாமாகும். ஆண்டு மணமக்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். குறித்த நாளிலே அன்பு பிள்ளைகளை விடுதலை சமூகத்தில் குடும்பமாக இணைத்து அவர்களை ஆசிரியர்களை ஜெபிக்கிறோம். பெற்றோர் எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆசிரியர்களை ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அன்பு பிள்ளைகள் குடும்பமாக நமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உதவி சென்ற ஜெபிக்கிறோம். ஆண்டு ஈசாக்கிற வேக்காலை ஆசிரியத்தது போல அன்பு பிள்ளைகளை ஆசிரியர்களை ஜெபிக்கிறோம். மன வாழ்க்கையில் கர்த்தாவை விட்டு கொடுத்து வாழ, அன்போடு வாழ, மன்னித்து வாழ, ஜெபத்தோடு வாழ உதவி சென்ற ஜெபிக்கிறோம். பக்குவப்படுத்தும்படியே ஜெபிக்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார் வாய்க்கிறபடி என் தேவன் நாமே குடும்பத்தை கட்டுகிற கர்த்தாவே, குடும்பத்தை கட்டுகிற பெண்மணிகளாக ஆண்டவரே என் தேவன் அவளை கர்த்தாவை ஆயத்தப்படுத்தும்படியே ஜெபிக்கிறோம். அதே போல கர்த்தாவே மணமகளுக்கு ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கர்த்தாவே சிறப்பாக பணி செய்வோம். ஆண்டவரே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழவும் கர்த்தாவிற்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே சுவாமி தொடர்ந்து அவருடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்து நேர்த்தியாக நடத்தி தரும்படியே ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த வாரத்திலும் பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள், திருமண நாளை கொண்டாடுகிற அனைவரையும் இயேசு நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் மற்றும் ஒரு புதிய ஆண்டை உங்களுக்கு தருகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தொடர்ந்து ஆண்டோடைய பிள்ளைகளாக மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வதாக, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கியிருப்பதாக என்று சொல்லி நான் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். பெயர்களை வாசிக்கிறேன். நாம் தொடர்ந்து அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள், இன்று 30/5/2021 கொண்டாடுபவர்கள்
மு ஜெயக்குமார், ஜே ஜெனிட்டா, சாந்தி, பி ஜென்சிலின், டி ஜென்சி சோபியா. 31ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் ஆர் மேரி தங்கம், ஏ ரெவின் இமானுவேல், ஜே ஜான்சன், இ சிம்சோன், எம் ஜோசப் தங்கபலம். 1ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் சாந்தி, வி ஜெயகலாம், என் காபிரியல், கே கனகசெல்வா. 2/6 அன்று கொண்டாடுபவர்கள் எஸ் பால்ராஜ் யாக்கோபு, பா மரியஜோதி அன்னக்கிளி, ஆர் ஜாய்மதி. 3ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் ஏ ரூபன், வே செல்வன் பிச்சையா, டி சாமுவேல் ஜோதி பாண்டியன், பி லூகாஸ், ஜோகனா ரேச்சல். 4ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் பா டொமினிக், ஏ சரண் சிங், வே பால்சியா. 5ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் ஆர் மரி செல்வம், சி ஜான் பீட்டர், ஜே புஷ்பா ஜான்சி, தங்கக்கணி, செல்வநேசம், கலா, ஆவரகம் ராஜசேகர், ஜெனிட்டா. அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அதேபோல் தங்கள் திருநாளை கொண்டாடுகிறவர்கள் 30ஆம் தேதி இன்று கொண்டாடுபவர்கள் திரு எஸ் பால்ராஜ், திருமதி ஆர் ஜெனிவராஜம். 31ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் திரு ஏ ஜோதி பாண்டியன், திருமதி ரேச்சல் தங்கம். 2ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் திரு தங்கராஜ், திருமதி சாந்திராஜம், திரு பி ஏசுதாஸ், திருமதி ஒய் எஸ் ஆர் ஜெவமணி, திரு ரஞ்சித் நகர், திருமதி ஆர் லான்சி, திரு எம் ஜோசப் தங்கபலம், திருமதி ஜோஸ்பின் செல்வி. 4ஆம் தேதி கொண்டாடுபவர்கள் திரு எஸ் செல்வராஜ், திருமதி எஸ் சகாய் மேரி, திரு பி லூகாஸ், திருமதி லூ ஸ்ரீ புஷ்ப சாந்தி, திரு சி சிம்சன், திருமதி இந்திரா மேரி, திரு எம் ஜோதி ஆல்பர்ட், திருமதி எஸ் பிரதிபா, திரு ஏ ஆண்டோனி முத்துபால்ராஜ், திருமதி சசிகலா. இவர்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவன்தாமே இவர்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அவர்களுக்காக ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்புடரே, இந்த நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்தை தங்கள் பிறந்தநாளை கொண்டாடுறவர்களுக்காக, இன்று கொண்டாடுறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். பிறந்தநாளை கொண்டாடுகிறவர்கள், திருமண நாளை கொண்டாடுகிற யாவரையும் ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறோம். சாமி, எத்தனையோ ஆபத்தில் மத்தியில் என் தேவன் கிருபையாக பாதுகாத்தீங்க ஆண்டவரே. முன்குறித்தீங்க, அழைத்தீங்க, தெரிந்து கொண்டீங்க சாமி, நடத்தி வந்தீங்க நன்றி சொல்கிறோம். மட்டும் நடத்தி வந்த ஆண்டவர் இந்த 2021ஆம் ஆண்டிலும் 22ஆவது ஆண்டிலுக்கு தாவே ஆண்டவர் என் பிள்ளைகளை அற்புதமாக தேசியமாக நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். மற்றும் ஒரு புதிய ஆண்டை தந்த ஆண்டவர் இன்னும் கிருபைகளை அளவில்லாமல் அருள் செய்து கத்தாவே சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, மகிழ்ச்சியோடு வாழ கிருபை ஜெபிக்கிறோம். செய்கின்ற பணிகள் ஆண்டவரே, அவருடைய தொழில்கள், வியாபாரங்கள், கல்வி, நீங்கள் தாவே அவருடைய மேல் படிப்பு, வேலைக்காக எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறீங்க சாமி. ஒவ்வொரு ஆஸ்வதிங்க. கை குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், குடும்ப வாழ்க்கையில தாவே ஆண்டவரே கத்தாவே வாழ்ந்து கொண்டு பிள்ளைகளை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். நீங்களே குடும்ப தலைவராக இருந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவையோ கத்தாவே என் தேவன் அறிந்திருக்கிறீங்க சுவாமி. நாவிலே சொல் பிரபாதக்கு முன் எல்லாம் சந்திக்கிற ஆண்டவர் அவருடைய வாழ்க்கை எல்லா தேவைகளையும் நீங்கள் அற்புதமாக சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் என் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே என் தேவன் தாமே எல்லா இருளையும் வெளிச்சமாக்கும்படி ஜெபிக்கிறோம். துக்க நாள் முடிந்து போகிற வாய்க்கும்படி துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். புதிய நம்பிக்கையும் அடக்கத்தாவே புதிய ஆசுவத்தையும் என் தேவன் தந்திரம்படி ஜெபிக்கிறோம். சோதனை நம்ம பிள்ளை தேற்றம்படி ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு நன்மை நாடாக, கிருபை நாடாக, ஆசுவத்த நாடாக மாறட்டும். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வேதமாக்கும்படி அன்பு பிள்ளைகளை ஆசிரியக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரம பிதாவே, ஆமேன். ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், உன்னை பெருக பண்ணுவார். ஆசீர்வதிப்பார் இயேசு, ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், உன்னை பெருக பண்ணுவார். இந்த வானமும் பூமியும் படைத்தவர், வாக்குத்தத்தம் செய்தவர். இந்த வானமும் பூமியும் படைத்தவர், வாக்குத்தத்தம் செய்தவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. உட்காருவோம். மறுபடியும் மகன்போடு வாழ்த்தினேன். கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் மகிழ்ச்சியோடு சுகத்தோடு வாழ்வீர்கள் சொல்லி நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஜெப தேவை இருக்குமானால் நம்முடைய திருச்சபையின் கேலண்டரிலே ஃபோன் நம்பர்கள் உண்டு. நீங்கள் தெரிவிக்கும்படியாக
நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜெபத்தில் தாங்கவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கொரோனா தொற்று கூடிய விரைவில் நம்ம தேசத்தை விட்டு அகன்று போக கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு அனுக்கிரகம் செய்வார். அந்த ஒரு வாஞ்சோடு நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சொல்லியபடி ஏற்கனவே திருமணம் ஒழுங்கு செய்யாதவர்கள் திருமண காரியங்களை தள்ளி வைக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் சடங்கு அந்த வைபவங்களை தள்ளி வைக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் கிருபையாக ஒரு மாதம் கிருபையாக நடத்தி வந்திருக்கிறார். இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இன்று 30ஆம் தேதி கர்த்தர் நம்மை அற்புதமாக அதிசயமாக நேர்த்தியாக நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எத்தனையோ ஆபத்தின் மத்தியிலும் இன்றளவும் கர்த்தர் நம்மை கிருபையாக பாதுகாத்து வந்திருக்கிறார். தேவைகளை சந்தித்து வந்திருக்கிறார். நல்ல உணவு தந்திருக்கிறார், உடையை தந்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வருகிற ஜூன் மாதம் நம்ம யாவருக்கும் ஆசீர்வாத மாதமாக மாறட்டும். ஜூன் மாதத்திலே கர்த்தர் மாபெரும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் தந்துள்ளாராக. ஆகவே தொடர்ந்து வர புதிய மாதத்துக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் கொரோனா தொற்றை தொடர்ந்து கருப்பு பூஞ்சை நோய் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு ஆண்டவர் சுகம் தர வேண்டும். இதுக்கு மத்தியில் புயல் டவ்தே புயலில் யாஸ் புயலில் கன்னியாகுமரி மாவட்டம் அதிகமாக பாதிப்பு உள்ளாகியிருக்கிறது. அதே போல் மேற்கு வங்காள மாநிலம், ஒடிசா மாநிலம் பெரிய ஒரு பாதிப்பு. அந்த மக்களுக்கு இப்போ தான் பெரிய கஷ்டம், அதில் வர இது ஒரு பெரிய கஷ்டம். ஆண்டு தான் கிருபையாக இது போன்ற இயற்கை சீற்றங்களுக்கு கர்த்தர் நம்முடைய தேசத்தை விலகி பாதுகாத்துக்கும்படியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நல்வாழ்வுக்காக நிவாரணப் பணிகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அண்டை வீடுகளில் யாராவது கஷ்டப்பட்டால் இந்த காலகட்டங்களில் நாம் அவர்களுக்காக உதவி செய்ய கடமை ஆகிய திருச்சேவையாக இல்லாத ஏழைகளுக்கு கடின பாட்டு கொண்டிருக்க மக்களுக்கு நாம் உதவி செய்வோம். கர்த்தர் உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சிறுமைப்பட்ட சிந்துவில் பாக்கியவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சிறுமைப்பட்ட சிந்துவில் மக்களாக நாம் இருக்கும்போது நாம் பாக்கியவான்கள், பேர் பெற்றவர்கள். ஆகவே சிறுமைப்பட்ட மக்களுக்கு நாம் என்ன செய்வோம்? உதவி செய்வோம். இந்த காலகட்டத்தில் ஜெபத்தில் தாங்குவோம், உதவி செய்வோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெந்தேகோஸ்தே திருநாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ திருநாள். ரெண்டுமே முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை. அவர்களை நம்ம ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாத சூழலில் பொதுவான தலைப்பிலே கர்த்தர் வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் நம்பிக்கையூட்டும் செய்தியாக சில வார்த்தைகளை சொல்ல இருக்கிறேன். ஜெபத்தோடு கேட்கும்படியாக கடைபிடிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்னதாக ஒரு அருமையான பாடல் நம்முடைய கீதங்களிலே 422வது பாடல், தேன் இனி மயிலும் இயேசுவின் நாமம். இந்த பாடல் அருமையான பாடல். எழுதியவர் அருள் திரு சபரிமுத்து என்கிற போதர் அவர்கள். திண்டுக்கலை சேர்ந்தவர். அவர் 1858 ஆண்டில் ஆயராக அருள்பொழிவு பெற்று திண்டுக்கல்லில் சிறப்பான ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அவர் வேதநாய சாஸ்திரத்தில் சென்று எப்படி திருச்சபையிலே பாடல் பாட வேண்டும் என்று சொல்லி முறையாக கற்று அறிந்தவர். அதே போல் மதுரை அமெரிக்க மிஷன் மக்களுக்கு கீர்த்தனை பாடலை சிறப்பாக கற்றுக் கொடுத்தவர். ஒரு அருமையான ஊழியக்காரர் அருள் திரு சபரிமுத்து ஐயா அவர்கள். அவர் எழுதிய பாடல் தான் தேன் இனி மயிலும். ஒரு அருமையான பாடல். அந்த பாடலில் ஒரு கவியை பார்த்தீங்கன்னா, துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம். அருமையான பாடல். தேன் இனி மயிலும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்று அவர் சொல்கிறார். துன்பத்தில் இன்பம் தரக்கூடியவர், தொல்லையில் நமக்கு நல்ல நேசர் அவரிடத்தில் நாம் சேர்ந்தால் நம்மை அனைத்து ஆண்டவர் காப்பார் என்கிற ஒரு அருமையான பாடல். அதே போல காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும் என்று சொல்லி அருமையாக அவர் எழுதியிருக்கிறார். 2 கவிதை மாத்திரம் பாடுவோம். அருள் திரு சபரிமுத்து அவர்கள் எழுதிய ஒரு அருமையான பாடல். ஆண்டோடைய நாமம் மேலான நாமம், தேனை காட்டிலும் இந்த உலகத்தின் அதிகாரத்தை காட்டிலும் உன்னதமான நாமம் இயேசுவின் நாமம். அதை மையமாக வைத்து எழுதப்பட்ட பாடல். நாம் யாவர் சேர்ந்து பாடல். தேன் இனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேன் இனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவார் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் மாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின்
மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாவே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம். நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனை துணை காப்பான் ஆசை கொள்ளி மனமே. தேனிலி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாவே. தேனிலி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாவே. நம்முடைய இந்த ஆண்டவரே நன்றோடு துதிக்கிறோம். தேனை காட்டிலும் விஞ்ஞானத்தை காட்டிலும் உலகத்தை காட்டிலும் உடைய நாமம் மதுரமாக இருப்பதற்காக கொடானக்குடி ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் இயேசு என்கிற நாமம். அந்த நம்முடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். இந்த வார்த்தைகள் சுவாமி எங்களுக்கு நம்பிக்கை தரட்டும், உற்சாகத்தை தரட்டும், ஆறுதலை தரட்டும். இந்த வார்த்தையின் வழியாக மக்களாக பலப்பட எங்களோடு கதை இடைபெறும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களையும் ரெடியாக அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். பலவிதமான நெருக்கடியான காலகட்டத்திலும் கர்த்தர் மே மாதம் முழுவதும் நம்மை கிருபையாக நடத்தி வந்தார். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தார், நம்முடைய வாலிபர்களை பாதுகாத்தார், பெரியவர்களை பாதுகாத்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு சில மரணங்கள் உண்டு. அந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்புடைய நாட்களுக்குள்ளே தொடர்ந்து உயிர் சேதம் வராதபடிக்கு கர்த்தர் நம்முடைய திருச்சபையும் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, நம்முடைய மாவட்டத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, நம்முடைய தமிழகத்தை, தேசத்தை, உலகத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக குடும்ப ஜெபங்களில் நீங்கள் அதிகமாக ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நேரத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் கழிங்க, நல்ல வேதாமத்தை வாசிங்க, பாடல் பாடுங்க, கர்த்தரை துதிங்க. கர்த்தர் பெரிய ஒரு அற்புதத்தையும் மாற்றத்தையும் தருவார். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் பெரிய அற்புதங்கள் செய்வார். ஆக தொடர்ந்து ஜெபத்தோடு இருக்கும்படியாக நான் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 33வது சங்கீதம் 9வது வசனம் ஒரு அருமையான வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதக்காரன் எழுதுகிற அருமையான வார்த்தை. சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லுகிறார். ஆகவே 8வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக என்று அவர் சொல்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த வல்லமை வந்து தேவனுக்கு முன்பாக பூமியெல்லாம் பயப்பட வேண்டும், உலகத்தின் குடிகள் எல்லாம் அஞ்சி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அருமையான வார்த்தையை எழுதுகிறார். இந்த காலவெளியிலும் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை நான் சொல்கிறேன். ஒரு 4 லைன் ஜெபம். இந்த ஜெபத்தை நாம் குடும்பமாக திருச்சபையாக சொல்லும்போது கர்த்தர் உண்மையாகவே ஒரு புதிய மாதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் புதிய ஒரு விடுதலையும் கர்த்தர் தருவார். நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்குமே. தேவனை பாவியலாகிய எங்கள் மேல் கிருபையாயிரும், எங்கள் பாவத்தையும் தேசத்தின் பாவத்தையும் மன்னியும், எங்கள் தேசத்தின் மேல் கிருபையாயிரும். இந்த கொரோனா தொற்று என் தேசத்தை விட்டு அகன்று போக கிருபை செய்யும். ஆமீன் என்கிற இந்த ஜெபத்தை திரும்ப திரும்ப சொல்லும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் நம்முடைய முயற்சி ஒன்றுமே இல்லை, நம்முடைய பிரயாசம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். திரு விசுவாசிக்கிறீங்க அன்பானவர்களே. இந்த தொலைக்காட்சியில் 6 பங்கு பெற்றிருக்கிற சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, பெரியவர்களே, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். நான் சொல்லுகிற ஜெபத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்குமே. அன்பு நிறைந்த ஆண்டவரே, தேவனை பாவியாக்கி எங்கள் மேல் கிருபையாயிரும், உடைய பாவத்தை மன்னியும், தேசத்தின் பாவத்தை மன்னியும். எங்களை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். இந்த கொரோனா தொற்றிலிருந்து தேசத்தை விடுவித்திலும் சொல்லி நாம் ஜெபிக்கும்போது, பாரத்தோடு நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் உண்மையாகவே தேசத்தில் இந்த கொரோனா தொற்று இல்லாதபடிக்கு கர்த்தர் கண்டிப்பாக நம்மை பாதுகாப்பார். இந்த தேசத்தில் பெரிய ஆபத்தில் நம்மை விலைக்கு பாதுகாப்பார். தேசம் மறுபடியும் இயல்பு நிலை திரும்ப கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே இந்த ஜெபத்தை மறுபடியும் நீங்கள் ஏறெடுக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா பல விதமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்.
அரசாங்கம் எடுக்கிற முயற்சி தீவிரமான முயற்சி. நீ பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்றுக்காக நீ பலவிதமாக பணத்தை செலவழிக்கிறார்கள், முயற்சி எடுக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் பேசிக்கொள்கிறபடி ஆண்டவரால் எல்லாம் கூடும். இன்றைக்கு தேசத்தில் அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத சூழலை பார்க்கிறோம். இன்றைக்கு விஞ்ஞானத்தை நம்புகிறோம், அறிவியலை நம்புகிறோம், உலகத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை சார வேண்டும், அப்படி சமூகத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், அப்படி பாதத்தில் நாம் விழும்போது கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார் என்கிற சிந்தை இன்னைக்கு அநேகருக்கு இல்லாத சூழலை நாம் பார்க்கிறோம். உலகப்பரமாக எவ்வளோ முயற்சி எடுக்க முடியுமோ, என்னெல்லாம் பரிகாரம் தேட வேண்டுமோ அந்த பரிகாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மருந்து சாப்பிட்ட விடுதலை கிடைக்குமா, அல்லது இதை செய்து பார்க்கலாமா, இந்த உடற்பயிற்சி செய்யலாமா, அந்த மூலிகை மருந்தை சாப்பிடலாமா என்று சொல்லி இன்றைக்கு மனிதன் உலகப்பிரதமான காரியங்களை சிந்திக்கிறான். அப்படி ஆண்டவரை மறந்து போகிற ஒரு சூழலை நான் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா தேசத்திலே பாவங்கள் பெருகிய போது ஆண்டவர் தண்டிக்கிற சமயத்தில் அந்த ராஜாவும் மக்களும் மனம் திரும்பும் போது ஆண்டவரை தஞ்சமாக கொள்ளும்போது அந்த இடத்துல கர்த்தர் விடுதலை கொடுப்பதை அநேக சம்பவங்களில் நாம் பார்க்கிறோம். எங்கெல்லாம் தங்களை பாவங்களுக்காக அறிக்கை செய்கிறாரோ, ஆண்டவரின் சமூகத்தில் காத்திருக்கிறாரோ, நம்பி இருக்கிறாரோ, அந்த சமயத்தில் கர்த்தர் அந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுப்பதை பழைய ஏற்பாட்டில் நம்ம அநேக பகுதிகளை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை நம்பும்போது, அவரை சார்ந்திருக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் அந்த காரியத்தில் விடுதலை தருவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. என்று சொன்னால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அன்பார்களே, இந்த தேசத்தில் கடவுளை தேடுகிற, ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் இல்லாத சூழலை பார்க்கிறோம். எந்த சமயமாக இருக்கட்டும் அன்பானவர்களே, அவரை தேடும்போது, அவரை சார்ந்திருக்கும்போது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிந்த பட்னியாக இருக்கும் கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அவரை தேடும்போது கண்டிப்பாக கர்த்தர் பெரிய மாற்றத்தை தருவார். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். இந்த ஜெபத்தை நீங்கள் விசுவாசத்தை ஏறெடுக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் பெரிய மாற்றத்தை தருவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நீ வாசிக்க கேட்ட அந்த வேதபதி பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷம் அது 8வது அதிகாரத்தில் 43 முதல் 48 வரை நீ வாசித்து பார்க்கும்போது இங்கே அந்த 12 வருடமாக பெரும்பாடோடு கஷ்டப்பட்ட வியாதி கொண்ட பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். 12 ஆண்டுகள் மிகுந்த கஷ்டப்படுகிறார்கள். அந்த பெண்மணியை பார்க்கும்போது 4 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, அந்த பெண்ணுக்கு உதரப்போக்கு என்கிற ஒரு நோய், பெரிய ஒரு கஷ்டமான சூழல் பெண்களுக்கு தெரியும். அந்த நோய் ஒரு கொடூரமான நோய், உதரப்போக்கு நோயினாலே அந்த பெண்மணி கஷ்டப்படுகிறார்கள். 12 ஆண்டுகள், 1 2 இல்லை 12 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இரண்டாவது நாம் பார்க்கும்போது அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள், டாக்டர் போகிறாங்க, சிகிச்சை எடுக்கிறாங்க, திரும்ப திரும்ப சென்று முயற்சி எடுப்பதை பார்க்கிறோம். மூன்றாவதாக பாருங்கள், எக்கனாமி பொருளாதாரத்தை பார்க்கும்போது ஆசைகளை விற்று அங்கே வைத்திருக்கு கொடுக்கிறார்கள், பணத்தை கொடுக்குறாங்க, ஆசையை விற்று அவர்கள் டாக்டரில் போய் கொடுக்குறாங்க, விடுதலை கிடைக்கவில்லை. ஆனால் 4வது பாருங்கள், அந்த பெண்மணி இயேசுவை நம்பினார்கள், விடுதலை பெற்றுக்கொண்டதாக அழகாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பர்களே, அவர்களுக்கு வியாதி வந்தபோது முயற்சி எடுக்கிறாங்க, பணத்தையெல்லாம் செலவழிக்கிறாங்க. ஆனாலும் இங்கே ஆண்டவர் விடுதலை வாழ்வை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பெண்மணி இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது இயேசுவிடத்தில் வல்லமை புறப்பட்டு வந்து அந்த பெண்மணிக்கு ஒரு சுகத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே யோசித்து பார்க்க வேண்டும், ஆண்டவர் மருத்துவத்தை குறை சொல்லவில்லை, மருத்துவத்தையும் மருந்தையும் குறை சொல்லவில்லை. இவ்வளவுக்கான பணத்தை நீ செலவழித்தீங்கன்னு சொல்லி ஆண்டு ஒன்றுமே சொல்லலை. ஆனாலும் ஆண்டவருடைய காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வமாக இருக்கிறார். எத்தனை மருந்துகள் உடலுக்குள் சென்றிருக்கிறோம், எத்தனை மருந்துகளை அந்த பெண்மணி சாப்பிட்டிருப்பார்கள். ஆனாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவர், வல்லமையில ஆண்டவர் ஒரு நொடிப்படுதலில் சுகத்தை தருவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்கள், யோசித்து பாருங்கள், எல்லா பொருளாதாரத்தையும் இழந்து விட்டார்கள், ஆசையை இழந்து விட்டார்கள், நேரத்தை வீணடித்தார்கள். ஆனால் கடைசியாக இயேசுவை நம்பி வந்தபோது கர்த்தர் அந்த பெண்மணிக்கு ஒரு விடுதலை தருவதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்பதை அன்பார்களே மறந்துவிடக்கூடாது. இந்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாக்காக பலவிதமான கோடிக்கணக்கான பணத்தை செலவழிக்கிறார்கள். மருத்துவர்கள் அநேக முயற்சி எடுக்கிறார்கள். ஆனாலும் ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவர் நினைத்தால் இயேசு ஒரு வார்த்தை சொல்லும்போது அற்புதம் நடக்கும். நாம் எல்லாரும் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு விடுதலை தருவார், நம்முடைய பகுதிக்கு விடுதலை கொடுப்பார். இந்த நோயின் தொற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அன்பார்களே, நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும், ஆண்டவரை நம்ப வேண்டும். நீங்கள் இந்த கதையை திருப்பி போட்டு பாருங்கள். முதலாவது ஆண்டவரை நம்பி இருக்கும்போது நம்முடைய ஆசைகள் பாதுகாக்கப்படும். ஆசை பாதுகாக்கப்படும் போது முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்,
நோய் இல்லாமல் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். இதை திருப்பி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்டையும் திருப்பி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சார்ந்திருக்கும் போது வீணான செலவு வருவதில்லை, ஆஸ்திகள் பாதுகாக்கப்படும், முயற்சி ஆஸ்வதிக்கப்படும், கர்த்தர் நோயிலிருந்து விடுதலை தருவார் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை. அன்பானவர்களே, இந்த பெண்மணி பாருங்க, ஆஸ்தி முழுவதையும் விற்று வைத்தம் பார்க்கிறார். 43 வாசத்தை பார்த்தீங்கன்னா, தன் ஆஸ்திகளெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. பல டாக்டர்களை சென்று பார்த்திருக்கிறார்கள், பல இடங்களுக்கு பல முயற்சியை நான் பார்க்கிறோம். ஆஸ்தி விற்று செலவழிக்கிற அளவுக்கு அந்த நோயின் கொடூரம் இருந்தது. ஆடலும் கடைசியாக இயேசுவை நம்பினார்கள். அவற்றை போனால் விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி நம்பி வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டார்கள். இயேசு கூட பார்க்கல அந்த பெண்மணியை. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது இயேசுக்குள்ளாக அந்த வல்லமை புறப்பட்டு அந்த பெண்மணி அற்புத சுகம் அடைவதை அங்கே பார்க்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா 48 வசனத்தில் ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து சொன்ன வார்த்தை, மகளை திடன்கொள், விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த பெண்மணி பார்த்து சொல்வதை பார்க்கிறோம். சமாதானத்தோடு போய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த பெண்மணியை அனுப்பி வைப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவரே, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட இருக்கும். இன்றைக்கு நாம் திரளான பணத்தை செலவழித்திருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஒரு தமிழகம் கூட இன்றைக்கு கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது நம்முடைய தமிழகம் விடுதலை பெற வேண்டும், மக்கள் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி பலவிதமான முயற்சி எடுக்கிறார்கள். ஆடலும் நாம் ஜெபிக்கும் போது, அவர் சார்ந்திருக்கும் போது, நம்பிக்கை கொள்ளும்போது, விசுவாசம் கொள்ளும்போது கண்டிப்பாக கர்த்தர் விடுதலை தருவார் என்பதில் எந்தவித ஒரு இந்த கருத்தில் எந்த ஒரு மாறுபாடு இல்லை. அன்பன் நாம் ஆண்டவரை நேசிக்கும் போது, விசுவாசிக்கும் போது கர்த்தர் அந்த வியாதியிலிருந்து கண்டிப்பாக விடுதலை தருவார். இன்றைக்கு கூட தேசத்தில் பலவிதமான இழப்புகள், எக்கனாமியை பாருங்கள், பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த சூழலை பார்க்கிறோம், எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழலை பார்க்கிறோம். ஆடலும் தேவனுடைய வாழ்க்கை மடிமாக ஒரு மறுமலர்ச்சியும் விடுதலை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அந்த பெண்மணி செய்த காரியம், ஆண்டவரை தேடினார்கள், கர்த்தர் அவளுக்கு ஒரு விடுதலை தருவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாமும் ஆண்டவர் சார்ந்திருக்கும் போது நான் கர்த்தர் நம்முடைய ஆசையை ஆசீர்வதிப்பார். அதுபோல் வியாதியில் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. அதே போல் 2 நாளாகவும் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஆசா ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 நாளாகவும் 16வது அதிகாரம் 12வது வசனத்தில் அங்கே ஆசா ராஜா அங்கே அவனுக்கு காலிலே ஒரு வியாதி வந்தபோது அவன் பரிகாரத்தை தேடுவதை பார்க்கிறோம். ஆண்டவரை தேடாதபடிக்கு பரிகாரத்தை தேடுவதாக வேதவசனம் தெளிவாக சொல்கிறது. 2 நாளாகவும் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியத்தை பார்க்கும்போது 2 நாள் 16, 12 ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்தில் தன் கால்கள் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கரமாயிருந்து அவன் தன் வியாதியிலும் கத்தரையில் பரிகாரிகளை தேடினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆசா பாருங்க, அரசாண்ட 39ஆம் வருஷத்தில் வியாதி வந்துவிட்டது. அவன் கத்தரை அல்ல, அவன் பரிகாரிகளையே தேடினான் என்று பார்க்கிறோம். ஒரு கொடுமையான காரியம். ஆண்டவரை தேடுவதற்கு பதிலாக அவன் பரிகாரிகளை தேடினான். இதை கூட நம்ம அநேக சமயங்களில் பரிகாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். இது என்ன பரிகாரம் கிடைக்கும், என்ன விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி பரிகாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பல இடங்களுக்கு சென்று முயற்சி எடுக்கிறோம், வியாதி குணமாக வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுக்கிறோம். அப்படி சரீரத்தில் கூட பலவிதமான வியாதி இருக்கலாம், அதற்காக பரிகாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்கே போனால் சுகமாகும், என்ன மருந்து சாப்பிட்டா விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அநேக சமயங்களில் கத்தரை அல்ல பரிகாரத்தையும் பரிகாரிகளையும் தேடுகிற மக்களாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் நமக்கு பரிகாரியாக இருப்பார், யாருக்கு எந்த பரிகாரம் நமக்கு விடுதலை தரும் என்று சொல்லி அநேக சமயங்களில் அதை தேடுகிற மக்களாக நாம் இருக்கிறோம். விளைவு என்ன? 41வது ஆண்டில் மரித்து போகிறதை பார்க்கிறோம். அவன் அரசாண்ட 2 ஆண்டு 39 ஆண்டில் வியாதிப்படுகிறான். 41வது வருஷத்தில் மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். 2 ஆண்டு காலத்துக்குள்ளாக மரித்து போகிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நீங்கள் ஒரு குறித்து கொள்ளுங்கள், கத்தரை அல்ல பரிகாரிகளை தேடினான் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம பரிகாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த 12 வருட பெரும்பாடு பெண் எப்படி பரிகாரத்தை தேடினாலோ அதே போல் நாமும் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை தேடாதபடிக்கு, இன்னும் நம்மை தாழ்த்தாதபடிக்கு, இன்னும் அவரை குறித்து சிந்திக்காதபடிக்கு, நம்முடைய சுயங்களை விட்டுவிடாதபடிக்கு இன்றைக்கு நாம் பரிகாரத்தை தேடுகிற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, சிந்திக்க வேண்டும். ஆண்டவரை தேடும்போது, நீ அவரை விடாப்பிடியாக பிடித்துக் கொள்ளும்போது, நம்முடைய பாவங்களுக்காக உண்மையாக மனம் வரும்போது கர்த்தர் இந்த கொரோனா தொற்றிலிருந்து விடுதலை தருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வார்த்தையை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆண்டவரை தேடும்போது உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இப்போது உங்களுக்கு பலவிதமான பலவீனங்கள் தாக்கி கொண்டிருக்கலாம்.
நீங்கள் கர்த்தரை முழு மனதோடு தேடும்போது கர்த்தரை தேடுங்கள், அப்போது நீங்கள் பிழைப்பீர்கள். ஆகவே அங்கே நான் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை அல்ல, அவன் பரிகாரிகளை தேடினான் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே பரிகாரி, அவரை நீங்கள் தேடினீங்கன்னா நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். ஆகவே பரிகாரங்களை அல்ல, பரிகாரி அல்ல, தேவனே நமக்கு பரிகாரியாக இருக்கிறார் அன்பார்களே. ஆகவே ஆசா நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம், கர்த்தரை அல்ல பரிகாரிகளை அவன் தேடினான், அங்கே மறித்து தன் பிதாக்களுடைய நித்திரை இழந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பார்களே, நான் ஒரு மருத்துவத்திற்கும் மருந்துக்கும் எதிரான அல்ல, அது கண்டிப்பாக நமக்கு அவசியம்தான். ஆண்டவரை தேடின பண்பு மருந்துகளை சாப்பிட வேண்டும், அவரை நம்பும் போது கண்டிப்பாக விடுதலை தருவார் என்பதில் நாம் சந்தேகப்படக்கூடாது. அன்பார்களே, நம்ம இங்கே பார்க்கும்போது வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே எசேக்கியா ராஜா பாருங்கள், அவருக்கு கட்டி வந்தபோது அத்திப்பழைய அடையை அங்கே வைக்கிறார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவனுக்கு சுகம் கிடைப்பதை நான் பார்க்கிறோம். பற்றலாக வைத்தபோது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவன் சுகம் தருவதை, ஆண்டவர் சுகம் தருவதை நான் வேதத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 27 பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜாவுடைய அந்த கட்டியின் மேலே அத்திப்பழ அடை அவர்கள் அங்கே வைப்பதை பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் சுகம் தருகிற ஒரு சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அன்பர்களே, ஆண்டவர் சுகம் தருகின்ற ஆண்டவர். ஒருவேளை மருந்து நமக்கு அவசியம்தான், ஆண்டவர் எப்போதுமே அதை எதிர்ப்பதில்லை. ஆடலும் ஆண்டவர் அதற்கு அப்பாற்பட்ட தெய்வமாக இருக்கிறாருங்கிற சிந்தை நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதுமே இருக்க வேண்டும். அதே போல் பாருங்கள், எரேமியா 8:22 பார்த்தீங்கன்னா அங்கே கீலேயாத்தின் பிசின் தைலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை காயங்களை ஆற்றுவதற்கு கீலேயாத்திலும் பிசின் தைலம் ஒரு முக்கியமான மருந்தாக இருக்கிறது. அதான் சொல்லப்படும், ஏன் என் குமாரத்தி சொஸ்தமாகாமல் போனால் என்கிற கேள்வி எழும்போதை பார்க்கிறோம். அங்கே காயங்களை ஆற்றுவதற்கு பிசின் தைலத்தை அவர்கள் அங்கே பயன்படுத்துகிறார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் அங்கே ஆட்சி செய்த போது அங்கே மரத்தின் இலைகள் மருந்தாக பயன்பட்டதாக எசேக்கியேல் 47 அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா மரத்தின் இலைகள் மருந்தாக பயன்படுவதை நான் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் மருந்துகளுக்கு எதிரானவர் அல்ல, ஆடலும் தேவன் எல்லாற்றுக்கும் மேலான தெய்வமாக இருக்கிறார் சத்தியத்தை நாம் எப்போதுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அன்பானவர்களே, மருந்து சாப்பிடும் நல்லதான், ஆடலும் எல்லாவற்றை காட்டிலும் தேவனே நமக்கு சுகம் தருகிற தெய்வமாக இருக்கிறார் என்பதை எப்போதுமே நம் நினைவில் வைத்துக் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே அந்த சிந்தையோடு பயணிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் பின்பகுதி நீங்கள் பாருங்கள், அங்கே பெரிய ஒரு புயல் வந்தது. மார்க் 4வது அதிகாரத்தில் இயேசு தன்னுடைய சீடரோடு அங்கே பயணித்த போது அங்கே பெரிய ஒரு கொந்தளிப்பை நாம் அங்கே பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா அங்கே கப்பலின் பின்னணியில் அவர் தலையினை வைத்து நித்திரையாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே இயேசுவும் சீசரும் அங்கே படவில் இருந்தபடியே அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே திடீரென்று பலத்த சுழல் காற்று உண்டாகுவதை பார்க்கும். படம் நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று என்று சொல்லி 4வது அதிகாரம் 37ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். திடீரென்று சுழல் காற்று அடிக்கிறது, படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று என்று நாம் பார்க்கிறோம். இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறார். அங்கே சீசர்கள் ஆண்டவரை எழுப்புகிறார்கள். அப்போ இயேசு சொன்ன வார்த்தை, எழுந்து காற்றை எதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாக என்று சொன்னபோது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நெருக்கும். பெரிய கொந்தளிப்பை பார்க்கிறோம். படம் நிரம்பத்தக்கதாக அலைகள் மோதிக்கொண்டிருக்குது. அந்த சமயத்தில் இயேசு சொன்ன வார்த்தையை பார்த்தீங்கன்னா அதற்றாரு, காற்றை அதற்றாரு பாருங்க. கடலை பார்த்து சொன்னார், இறையாதே அமைதலா இரு என்று சொன்னபோது அந்த இடத்துல பெரிய ஒரு அமைதி உண்டாவதை பார்க்கிறோம். யோசித்து பாருங்க, அங்கே டவ்தே புயல்ல யாஸ் புயல் எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அந்த கொந்தளிப்பு பாருங்க, வீடுகளை தண்ணீர் சூழ்ந்து கொண்டது, அநேக வீடுகள் இல்லாமல் போயிட்டுது. அங்கே பார்த்து உடைமைகளை மக்கள் இழந்து போனார்கள், உயிர்களை இழந்து போனார்கள். யோசித்து பாருங்க, ஆண்டவர் ஒரே நிமிஷத்தில் காற்றையும் கடலையும் அதட்டினார். கடலை பார்த்து சொன்னார், இறையாதே அமைதலாக என்று சொன்னபோது அங்கே ஒரு பெரிய ஒரு அமைதி உண்டாவதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதான் நான் சொன்னேன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நெருக்கம். இயேசு சொன்ன வார்த்தை, ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி அவர் சொல்கிறார். இந்த காலகட்டத்தில் ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. செங்கடலை 2ஆக பிரித்த ஆண்டவர், யோர்தானை குவியலாக செய்த ஆண்டவருடைய வல்லமையை மறந்து போயிட்டீர்களாம். காற்றையும் கடலையும் அதட்டின ஆண்டவரை மறந்து போயிட்டீர்களாம். யோசித்து பாருங்க, ஆண்டவர் கடலை பார்த்து சொன்னார், இறையாதே அமைதலாக இரு சொல்லி ஒரே வார்த்தை சொன்னபோது அங்கே காற்றும் கடலும் அமைதி வருவதை அமையத்திலே வாசிக்கிறோம். அன்பர்களே, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட கண்டிப்பாக நிற்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த காலவெளியிலும் இன்னும் நம்மை தாழ்த்துவோம், இன்னும் ஆண்டவரை கிட்டி சேருவோம். பக்தன் பாடியது போல, தேவனே நான் உமதண்டையில்
இன்னும் நெருங்கி சேருவதே என் ஆவல் பூமியில் என்று சொல்லி பக்தன் பாடுகிறான். இன்னும் கெட்டு சேருவோம், இன்னும் நம்மை தாழ்த்துவோம். அவரை நம்பும்போது உண்மையாகவே பெரிய இறைச்சலாக இருக்கலாம், கொந்தளிப்பாக இருக்கலாம், மலை போல வருகின்ற கர்த்தர் பனி போல மாற்றி போடுவார் அன்பர்களே. ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். 12 வருடமாக பெரும்பாடுள்ள பெண்ணுக்கு சோம் கொடுத்த ஆண்டவர், எல்லா பொருளாதாரத்தை இழந்த பெண்ணுக்கு, சொத்தை இழந்த பெண்ணுக்கு, ஆசை இழந்த பெண்ணுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கிறார், சுகத்தை தருகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேசத்தில் விடுதலை தருவர். ஆகவே இந்த உலகத்தை காட்டிலும் அவரை நம்ம அதிகமாக நம்புவோம், அவரை சார்ந்திருப்போம், விசுவாசிப்போம். கர்த்தர் உண்மையிலே பெரிய காரியத்தை தருவார். ஆக நான் சொன்னபடி அந்த ஜெபத்தை நாம் அடிக்கடி நாம் நினைச்சுவோம். இந்த மாதத்தில் ஏறெடுப்போம். ஆண்டவரே, நீர் சொல்லாகும், நீ கட்டளை நிற்குமே. ஆண்டவரே, பாவியா எங்கள் கிருபையாயிரும், பாவத்தை தேவாக மண்டியும், தேசத்தின் பாவத்தை தேவாக மண்டியும், இந்த கொரோனா தொற்றிலிருந்து விடுதலை தாரும் என்று சொல்லி நாம் வார்த்தையோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் உண்மையாகவே பெரிய காரியத்தை செய்வார். ஆகவே அந்த சிந்தையோடு பயணிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். கீதங்களிலே 422 பாடல், தேனினி மயிலும் இயேசுவின் நாமம். இந்த பாடலை நாம் பாடுவோம், எழுந்து நின்று பாடுவோம். 422 பாடல். நாமம் திவ்ய மதுரமாமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கசத்தை ஓதரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்த கண்டுனவி மனமே. தேனிலி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியை உயிரை தாமே எய்தவராம், பின்னும் நேமியாம் கருணை நிலை வரமுண்டு நீதம் துதி என் மனமே. தேனிலி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனிலி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராமே சரிடம், நீயும் அன்பதாய் சேர்ந்தார் அணை துணை காப்பார் ஆசை கொள்ளி மனமே. தேனிலி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றுநாமம், அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனிலி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. நாடி ஓடியே
வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. நாம் யாவரும் முழங்கால் படிட்டு ஜெபம் செய்வோம். கர்த்தர் கிருபையாக மே மாதம் முழுவதும் நம்மை நடத்தினார் நன்றி சொல்லுவோம். ஜூன் மாதம் யாவருக்கும் அவசரமாகவே கர்த்தர் உத்தேசப்படியாக நோயின் வீரியம் தொற்று படிப்படியாக குறைய நல்ல சுகத்தை கற்றுத்தரும்படியாக நாம் யாவரும் வேண்டிக் கொள்வோம். இன்னும் நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோம். இன்னும் நாம் அநேக சமயங்களில் பரிகாரிகளையும் பரிகாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை தேடுவோம். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்குமே. அது விசுவாச அறிக்கை நாம் செய்வோம். தேவனை பாவியாகி என் மேல் கிருபையாய் சொல்லுவோம். உடைய பாவத்தை மன்னியும், தேசத்தின் பாவத்தை மன்னியும். இந்த நோய் தோற்று தேசத்திலிருந்து அகன்று போக உதவி செய்யும்படி சொல்லி நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய சுயத்தை விட்டு ஆண்டவர் சமத்தில் திரும்ப நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வீண் பெருமைகள் அகந்தைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் சமத்தில் அறிக்கை செய்வோம். இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடுவோம். இன்னும் அதிகமாக ஆண்டவரை கெட்டி சேருவோம். அவர் சொன்ன உடனடியாக எல்லாமே நின்று போயிடும். கொரோனா ஓடியே போயிடும். ஆண்டவர் சொன்னால் போதும். அவரை தான் நம்ம பிடிக்கணும். மருத்துவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். ஆனாலும் தேவன் அவரை காட்டில் பெரியவனாக இருக்கிறார். திருச்செவியாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டு சமநமை தாழ்த்துவோமா? அவர் மகா பெரியவர், உன்னதமான தேவன், சுகந்தரிகின்ற தேவன். 12 ஆண்டுகள் எல்லாத்தையும் செலவழித்தாங்க, சுகம் கிடைக்கல. ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் அந்த பெண்மணிக்கு ஒரு பெரிய சுகத்தை ஆண்டு கொடுத்தார். வசனத்தை ஓரத்தை விட்டாங்க. பெரிய ஒரு அற்புதத்தை பாருங்கள். அந்த 12 வருடமாக இந்த வியாதி சுகமாயிற்று. அவனுடைய விசுவாசத்தை பாராட்டுகிறார். இந்த காலவிடமை அர்ப்பணம் செய்வோமா? அவனோட ஒரு வார்த்தையை சொல்லும்போது பெரிய ஒரு அற்புதம் நடக்கும். அவர் சொல்லாகும், கட்டளையிட நெருக்கமே. நாமே ஆராய்ந்து பார்த்து இன்னும் அவரை கிட்டி சேருவோம். இன்னும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய தேசத்தில் இறங்கும்படியாக, அவருடைய அற்புதம் நமக்கு இறங்கும்படியாக, கொரோனா தொற்றில் கதை தரும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பில் இந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான காலவில் அவருடைய வாகமை ஆராதிப்பதற்கு நல்ல வாய்ப்பை தந்தீங்க சுவாமி. இல்லை பங்கு பெற்றுகிற திருச்சபையின் பாடல் குழுவுக்காக, ஆண்டவரே கதை ஒளிப்பதிவு செய்ய நம்முடைய பிள்ளைகளுக்காக, திருச்சபையின் ஆண்களுக்காக, பெண்களுக்காக, வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக வார்த்தையோடு ஜெபிக்கிறோம். இந்த நமது வேளையிலும் வேண்டிக்கொள்ள யாவற்றுக்கும் பதில் நம்முடைய ஜெபிக்கிறோம். உள்ளத்தின் சோர்வை மாற்றமடைய ஜெபிக்கிறோம். சரீர சோர்வை மாற்றமடைய ஜெபிக்கிறோம். சரீரத்தில் காணப்படுகிற பலவீனத்தை மாற்றி போட்டு புது பலனை என் தேவன் தந்திரமடைய ஜெபிக்கிறோம். கத்தாவே மறுபடியும் வார்த்தையோடு ஜெபிக்கிறோம். நீ சொல்லாகும், கடலில் நிற்குமே கத்தாவே. ஆண்டவரே, கடலை பார்த்து சொன்ன ஆண்டவர் இறையாதே அமைதியாக சொன்னீங்க கத்தா. அதே போல இந்த கொரோனா தொற்றை தேவன் அமைதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அகற்று போட முடியாது ஜெபிக்கிறோம். சுவாமி, உண்மை நம்பி இருக்கிறோம். மறுபடியும் மக்கள் கத்தாவி இயல்புகளை திரும்பவும், தங்களுடைய கடமைகளை தொடங்கவும் ஏற்ற சூழலை திறம்பட ஜெபிக்கிறோம். அதையும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வருமானமின்றி இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்க்கும்படி ஜெபிக்கிறேன் கத்தாவே. இன்றைய பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. என் தேவன் தாம் எல்லாரையும் கத்தாவே என் தேவன் பாதுகாத்தும்படி ஜெபிக்கிறோம். நீ நாம் சுகத்தின்படி ஜெபிக்கிறோம். மறுபடியும் ஆட கத்தாவே நல்வாழ்வுக்கு என்ற நல்ல வழிகளை தேவன் தரும்படியாக நான் ஜெபிக்கிறோம். கருப்பு பூஞ்சி நோயில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜெபிக்கிறோம். அவருக்கு விடுதலை திறம்படி ஜெபிக்கிறோம். புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுவாமி என் தேவன் விடுதலை திறம்படி ஜெபிக்கிறோம். மேற்கு வங்காளத்துக்கு ஒடிசாவுக்கு ஜெபிக்கிறோம். அந்த மாநிலத்தின் முதல்வர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் ஆஸ்வதிங்க ஆண்டவரே. மத்திய அரசாங்கம் செய்கிற உதவிகளுக்காக ஜெபிக்கிறோம். மறுபடியும் ஏழுமலை திரும்ப கத்தாவே நீ நம்ம சுவாமி இழைப்படி கிடைக்கவும், மறுபடியும் கத்தாவே அன்பு பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வாழ்கிற சூழலை இந்த தேவன் ஏற்படுத்தி நம்முடைய ஜெபிக்கிறோம். நம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இப்போதும் ஜெபத்துக்கான அனைவரையும் ஆஸ்வதிங்க சுவாமி. வருகிற மாதம் ஆஸ்வதமாக மாறட்டும். நல்ல செய்திகளை கேட்க நம்ம ஜெபிக்கிறோம். அரசாங்கத்துக்கு எல்லா பிரயாசங்களும் வாய்க்க செய்ய ஜெபிக்கிறோம். காவல்துறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகாதார பணியாளர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு ஏதாவது பணியாளர்களுக்காக, சேவை செய்கிற தொண்டு நிறுவனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கொரோனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிற வாலிபர்களுக்காக, தன்னர தொண்டர்களுக்காக ஜெபிக்கிறோம். இதை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமியோட சேவை அவருடைய குடும்பத்துக்கு ஆஸ்வதமாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். மருத்துவ குடும்பத்தை ஆஸ்வத்தை ஆண்டவர் நீ நமக்கு ஒவ்வொரு மருத்துவர்கள் மருத்துவ குடும்பங்களை
ஆசிரியர்களை ஜெபிக்கிறோம். முன்கண பணியாளர்களுடைய கர்த்தாவே குடும்பங்களை ஆசிரியக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இவருடைய பரிசுத்த ஆலயத்தின் பாதுகாப்பு ஆசீர்வாதம் ஒரு குடும்பங்களை சூழ்ந்துகொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் எப்போதைக்கும் தங்கியிருப்பதாக. எல்லாருக்கும் மாவுணர கர்த்தாதி கர்த்தரே கர்த்தாதி கர்த்தரே மெய்யான தெய்வமானித நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. எங்கள் கண்மொழி மீட்பெருமாய் கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உடைய சாமத்தில் எப்பொழுதும் பிரதியாகி இருப்பதாக. ஆமேன். நான் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அடுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர்களோடு இருப்பாராக, அவரும் ஆய்வுபடி இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தரை நாமத்தினாலே ஆமென். God bless you.